வெறும் செவுத்துலேயும் போர்ட்லேயும் எழுதுனதோடு தான் இந்த ஃபோன் நம்பருங்க இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதை சொல்லி கொடுக்குறோமா? இல்லை. ஆனால் இப்போ குழந்தைங்க நல்லா ப்ரில்லியண்ட்டுங்க, எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஏதாவது ஒரு ப்ராப்ளமா, உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படின்றத சொல்லி கொடுங்க. அதே மாதிரி வேறு நபர்கிட்ட பேசவோ கொள்ளவோ வேண்டான்னு சொல்லி கொடுங்க. சாப்பாடோ ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ கொடுத்தா போகாதீங்கன்னு சொல்லி கொடுங்க. நம்ம நினச்சிக்கிறோம் குழந்தைங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்கங்க, புத்திசாலியாக இருக்காங்க, எல்லாமே அதுதாங்க குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம். குழந்தைங்க மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டாங்க, யாரை நம்பியும் போக மாட்டாங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ ஆசைகள் இருக்கட்டும், அந்தஸ்து உயர்வாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், நமக்கு எது தீங்கு விளைவிக்குதோ அது வேண்டாம். நம்ம குழந்தைங்களுக்கு தீங்கு விளைவிக்குதா அது வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு நல்ல அழகான ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சொல்லி கொடுங்க. நம்மளோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறல அப்படின்னாலும் நீட்டாக உடை அணிய சொல்லி கொடுங்க. ஃப்ரீயாக போடுறதுக்கு சொல்லி கொடுங்க. டைட்டு ட்ரெஸ்ஸும் அவங்கள மீடியாஸ் முன்னாடி ஒரு காட்சி பொருளாகவும் காட்டாதீங்க. ஏன்னா காட்சி பொருளாக காட்டினாலும் காட்டலைனாலும் இருக்கிற மிருகங்க இருக்க தான் செய்யுங்க. அதுங்களை நம்ம ஒழிக்க முடியாது. ஆனால் நம்மளோட குழந்தைங்கள நம்ம பாதுகாத்துக்க முடியும். மறுபடியும் இந்த உலகத்தில் பெண்கள் இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ பெண் குழந்தைங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க கண்டிப்பாக நம்ம முன் வருவோம். தேங்க்யூ.